ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர்கள் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் முதுக்குமாரனா இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரலி நீரே, அதற்காக நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனச சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தபடினால் நன்றி. எங்களை உதவி செய்வதற்கு அவரை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி செலுத்தினால் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பிற்குமாட ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த என்னையும் எங்களையும் ஆண்டவர் விடுதலையாக்கி உம்முடைய பரிசுத்தலை நாங்கள் பங்கடை கிருபை செய்தீங்களே, அதற்கு நன்றி அப்பா. எங்களை திக்கற்றுள்ளா விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையோரும் பொதுமனமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசித்து நாம் தியானிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிளெஸிங்ஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். நாம் நீதிமானாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நீதிமானாக்கப்பட்டபடியினாலே உண்டாகின்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தினை நாம் பார்க்கும் பொழுது
3ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம், தேவன் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்று சொல்லி இந்த நாட்களில் நான் பார்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். அப்போ புறஜாதிகளை தேவனாக இருக்கும் பொழுது தேவன் மேல் ஒருவன் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அதனால் கிரியை செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாற முடியாது. ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால தான் நீதிமான் ஆக முடியும். அதற்கு நல்ல ஒரு முன் உதாரணம் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுதான் நான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 24வது வசனத்தை 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 4 verse 21 onwards. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இன்றைக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே, தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக நாம் மாற முடியும். பரிசுத்தாவியர் இயேசு இந்த உலகத்தில் விட்டு தம்முடைய போகிறதற்கு முன்னதாக தம்முடைய சீஷரிடத்தில் பார்த்து சொல்கிறார், பரிசுத்தாவியர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் இந்த உலகத்தில் மக்கள் அவர்களின் விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், இந்த பரலோகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டபடினால நியாய தீர்ப்பை குறித்தும், நான் இனி உங்களை காணாமல் நான் பிதாவிடத்தில் போகிறபடியினாலே பரிசுத்தாவை நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தவான்களுக்கு, சபைகளுக்கு, விசுவாசிகளுக்கு ஆண்டவருக்கு எது ஏற்புடைய நிலை என்பதை குறித்து தான் ஆவியானவர் சபைகளிலே கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி இயேசு சொன்ன அந்த காரியத்தை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. இன்றைக்கி ஆவியானவருடைய ஊழியத்தில் நான் பார்க்கும் பொழுது எது ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலை, ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் அவர்கள் சில கொள்கைகளை வைத்துக்கொண்டு அந்த கொள்கைகளை நாம் கடைபிடித்து விட்டால் அது ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் போதிக்கிறார்கள். அதை நம்பி அதே விதமாக அவர்கள் அந்த சபை மக்கள் அதை கடைபிடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே பவுல் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார், ஆவியானவரை கொண்டு எழுதும்போது 5 காரியங்களை குறித்து இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் மனிதன் தன்னுடைய சுய பக்தினாலும் சுய சக்தியினாலும் அல்லது சரீர சடங்குகளினாலும் ஒருபோதும் அவன் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாக இருக்க முடியாது. லூக்கா 18:9 வாசிக்கிறோம், பரிசேயரை குறித்து வாசிக்கிறோம், வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், என் காணிக்கெல்லாம் தசமபாகம் கொடுக்குறேன், அந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை என்று மற்றவர்களை ஒப்பிட்டு நாம் என்னுடைய காரியங்களாக நிச்சயமாக ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு என்ன பண்ணுகிறான், தன்னை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற காரியம் அந்த நாட்களில் மாத்திரமில்லை, எல்லா நாட்களிலும் எல்லா சபைகளிலும் பொதுவாக இருக்கிறதை நாம் காணுகிறோம். ஆனால் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து நாம் அவர்களை விட பக்தி முயற்சி அதிகமாக செய்கிறதுனால ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாறிவிடுமோ என்று சொல்லி ஒருபோது எண்ணிவிடவே கூடாது. ஆண்டவருக்கு உன்னதாய் மனத்தாழ்மையாக நடந்து ஆண்டோட வழிகளிலே எப்படியோ அந்த வழியில் தான் நாம் ஆண்டவருக்கு சமூகத்தில் நாம் நாட வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அதனால் உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான்னு சொல்லி ரோமர் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அதனால் உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் இயேசுடைய பாடு மரத்தின் மூலமாகவும் அது இயேசு கல்வாரி சிந்தின இரத்தத்தினாலே அவனை பாவமர கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அந்த ஆண்டவருடைய அந்த ஆவியினாலே அவன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு தான் அவன் தேவனுக்கு ஏற்புடையவனாக மாற முடியும். இலவசமாய் கிருபையினால் விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே முதல் காரியம் வாசிக்கும்பொழுது அவர் பொசிஷன். இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையில் நம்ம ஆண்டவருக்கு உன்னதாக எப்படி இருக்கிறோம். அந்த பரிசேன்னு சொன்னால் ஆண்டவருக்கு சமூகத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு தன்னுடைய நீதிகளையும் தன்னுடைய சுயநீதிகளையும் தன்னுடைய பக்தி முயற்சிகளையும் முன்வைத்தான். இதுதான் பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாக இருக்கும்படிக்குன்னு சொல்கிறார். அதனால் நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறது அல்லது சபைகளிலே இருக்கிற சடங்குகளை கடைபிடிக்கிறதுனாலே அது வருகிறது சுயநீதி. அது தேவனுக்கு ஏற்புடைய நிலை என்று சொல்ல முடியாது. அந்த ஸ்தாபனத்துக்கும் சபைக்கும் அவரவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் இன்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து அவர் மூலமாக தான் நாம் அந்த உன்னத நிலையை அடைய முடியும். இயேசுவோடு மரித்த அந்த கள்ளன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான், இன்றே என்னுடன் கூட பரகதியில் இருப்பாய்.
அவன் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் விசுவாசித்து அறிக்கையிட்டான். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணால் இன்றே என்னுடன் கூட பரகதியில் இருப்பாய். ஆண்டவருக்கு ஏற்புடையவனாய் மாறிவிட்டான். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பொசிஷன் இருக்க, எந்த நிலையிலே நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இருக்க முடியும்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான், அவரை விசுவாசிக்கிறது மூலமாக மாத்திரம்தான் நான் இருக்க முடியும். ஏன்னா விசுவாசத்தினால தான் நீதிமானை பிழைப்பான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்று ஒன்று உண்டு. அனுதின வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்பது ஒன்று உண்டு. எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். அதாவது நமக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் மத்தியிலே நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக நாம் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த நித்தியத்தின் மேலே நம்பிக்கை வைத்து அந்தந்த நாளிலே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து போகணும். இப்போ அந்த முதல்ல வாசித்த பொழுது ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு பண்ணினதை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி ஸ்தோத்திரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். நமக்கு தேவன் வாக்கு பண்ணினது என்ன? 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு முன் இருக்க வேண்டியது அவசியம். எபிரேயர் 10:36 வாசிக்க கேட்போம். ஹீப்ரூ சாப்டர் 10:36 onwards. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் முதல்ல நான் விசுவாசித்து ஆண்டவர கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆண்டவருடைய நீதி எனக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அது கிடச்சிச்சுன்றதுனால நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்ற எண்ணம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தொடர்ந்து அனிதன வாழ்க்கையிலே அந்த ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்திலே நான் வளர்ந்து பெருகி கொண்டே போக வேண்டியது அவசியம். அவர் மேல் கட்டப்பட்டவரை அவருக்குள் நடந்து சோத்திரத்தோடு அதில் பெருக வேண்டியது அவசியம். ஸோ வி ஷுட் மெயின்டைன் தட் பொசிஷன். அதுதான் பிலிப்பியர் 3 பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கு என்று சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான். ஸோ அவர் பொசிஷன் அந்த இன்றைக்கி அந்த முதல்ல அந்த பொசிஷன் அந்த நிலையை அடைந்ததே இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே, தேவன் மேலே வைத்த விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதான் வசனத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். யாராலே? தேவனாலே நீதிமான் ஆக்கப்பட்டோம். அதனால் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ தேவனத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதல் காரியம் பொசிஷன் இன் கிரைஸ்ட். ரெண்டாவது பீஸ் வித் காட், தேவனோடு கூட ஒரு சமாதானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். அதனாலே ஏசாயா 59:2 இப்படி வாசிக்கிறோம். ஐசியா சாப்டர் 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ நம்முடைய பாவமானது தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை பிரித்து விட்டது. தேவனிடத்தில் அணுக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது. ஏன்னா யாருமே தேவனுடைய நீதி உடையவர்களாக இருக்க முடியாது. எந்த சடங்கு எந்த பக்தியாக இருந்தாலும் அவர் ஒருபோதும் அவர்கள் தங்களுடைய சுய நீதியினாலே தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடைய முடியவே முடியாது. ஆபிரகாம் விசுவாசித்ததுனால அது தேவனுக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால ஒருபோதும் தேவனுக்கு ஒருவன் நீதிமான் ஆகிறது இல்லை என்று கலாத்தியர் நிருபத்தில் பவுல் தெளிவாக சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தினால வருகிறது சுயநீதி. அப்போ நியாயப்பிரமாணத்தினால் வருகிறதே சுயநீதி என்றால் ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் சொல்லப்படுகிற கொள்கைகளை கடைபிடிக்கிறதுனால அது எப்படி தேவநீதியாக மாறும்? அது சுயநீதி தான். அதனால் ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட முறையிலே அவர் அனுதின வாழ்க்கையிலே தேவன் மேலே விசுவாசம் வைத்து ஒவ்வொரு காரியத்திலும் போக வேண்டியது அவசியம். ஆனால் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டோடைய வேத வசனத்தை அடிப்படையிலே அதை விசுவாசித்து நாம் செய்ய வேண்டியது அவசியம். விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியிலே செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஏபேல் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பை பெற்று பிழையை ஆயத்தம் பண்ணினான் என்று சொல்லி எபிரேயருக்கு நிறுவனம் 11ஆம் அதிகாரத்தை வரிசையாக அநேக பரிசுத்தவான்கள் சாட்சிகளாக பார்க்கிறோம். எல்லாம் எதன் அடிப்படையிலே? விசுவாசத்தின் அடிப்படையில். எந்த விசுவாசம்? தேவன் சொன்ன காரியங்கள், அவர் கொடுக்குற காரியங்களின் மேலே ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசம் வைத்து போனார்கள். இந்த விசுவாசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. யூதா நிருபத்து 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் தேவன் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவரை அழித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம்.
அதனால் விசுவாசம் என்பது ரட்சிப்பிக்கப்பட்டதுக்கு ஏதுவான விசுவாசத்தோடு நின்று விடக்கூடாது. அனிதின வாழ்க்கையிலே நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி வேதத்தில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே பொசிஷன் இன் கிரைஸ்ட், ரெண்டாவது பீஸ் வித் காட், தேவனோடு சமாதானம். அப்போ அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ அந்த சமாதானம் யார் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும்? இயேசுவின் மூலமாக. அது மாத்திரம்தான் அந்த சமாதானம். வாசிக்கலாம் எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. ஹீப்ரூ சாப்டர் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை, அங்கே அதுக்கு முந்தின பகுதியிலே நான் பார்க்கும்பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். அதை வாக்கு தத்தம் பண்ணினது மாத்திரமல்ல, வாக்கு உறுதியாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம். இதே தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்து நமக்கு நித்திய வாழ்வை வாக்கு பண்ணியது மாத்திரமல்ல, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி உடன்படிக்கைப்படுத்தி வாக்கு தத்தம் பண்ணினார், வாக்கு உறுதியும் கொடுத்து விட்டார். இப்போ என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அந்த அப்பரசத்தில் பங்கு பெறும்போதெல்லாம் நாமே நிதானித்து அறிந்து நாம் அந்த பந்தியில் பங்கு பெற சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு காரணம் அதனால தான். ஏன்னா நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்து விட்டார்கள். அனிதின வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையில் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவருக்கு ஒரு தான் முறுமுறுத்தாங்க. அது தப்பிக்கிறதுக்கு தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணினார்கள். அதே தான் இந்த நாட்களில் நடக்கிறதை நான் பார்க்கிறோம். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பாய்கிறேன் என்று உங்களுக்கு அநேகந்தனை சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலச்சையை, அவருக்கு பூமி கடுத்துறை சிந்திக்கிறார் என்று பிலிப்பியர் 3:17, 18, 19 வசனங்களில் நான் பார்க்கிறோம். ஸோ தேவனோடு கூட நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், வாக்கு உறுதியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் தேவனுடைய சமூகத்தில் நான் போகும்போது நம்முடைய இஷ்டத்துக்கு போக முடியுமா? கூடாது. வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 10 verse 19 to 22. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். எனவே தேவனோடு கூட சமாதானம் இல்லாமல் ஒருபோதும் தேவனுடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்க முடியாது. முதல்ல பீஸ் வித் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் 2 கொரிந்தியர் 6:1 சொல்கிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களை பற்றி சொல்கிறோம். இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். ஏன்னா அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளில் உதவி செய்தேன் என்று எழுதியிருக்கிறதே. இதே நவ் இஸ் த டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ், நவ் இஸ் த டைம் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரோ அப்போல்லாம் ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவை நான் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் சோதனை நாளில் நடந்தது போல உங்களை இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். பவுல் இங்கே முதல்ல ஆவியானவர் எழுதும் பொழுது முதலாவது நமக்கும் ஆண்டவருக்கு இருந்த பிரிவினை ஆண்டவர் தகர்த்து அந்த இயேசுவின் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் அந்த உறவை ஏற்படுத்தி விட்டார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி நாம் சுத்திகரிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்போ நமக்கு ப்ரிவிலேஜ் ஆஃப் எ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய சிலாக்கியம் என்ன என்றால், எப்போ வேண்டுமானாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேர முடியும். இது பழைய ஏற்பாட்டில் அது நடக்காது. பழைய ஏற்பாட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பாவ நிவாரண பண்டிகை அன்றைக்கு தான் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர முடியும். ஆனால் ஒரு விசுவாசி இன்றைக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் அவருடைய சமூகத்தில் கிட்டி சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை, சிலாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்று என்று சொல்லி அந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். வாசிக்கலாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 4 verse 14, 15, 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார்.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேரலாம், ஆனால் துணிகரமாக போய்விடக்கூடாது. அப்படி துணிகரமாக போனவன் தான் அந்த பரிசேயர். தன்னை நீதிமான் என்று நம்பிக்கொண்டு தன்னுடைய சுய கிரிகளையும் சுய பக்தியில் வைத்து கொண்டு துணிகரமாக போனான். ஆண்டோடைய இரக்கம் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏன்னா மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். முகத்தை தான் பார்க்க முடியும். வெளியரங்கமான சடங்குகள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமாக தான் நம்பி இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஆண்டோட இரக்கத்தை பெறாமல் இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இறுதியமாக எனக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனை. ஆண்டவருக்கு பயப்படுறாங்க. ஆனால் எதன் அடிப்படையில்னாக்கா மனிதர்கள் போதிக்கிற போதனையின் அடிப்படையில் தான் பயப்படுறாங்க ஒழிய ஆண்டவருடைய போதனையின் அடிப்படையில் பயப்படுகிறது இல்லை. நீதிமொழிகள் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அதே நீதிமொழிகள் 21:2. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21:2. மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். எனவே அதில் ஆவியை நிறுத்து பார்க்கிறான்னு சொல்லுகிற இந்த இடத்துல இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். இதே தான் ஆண்டவர் நிறுத்து பார்த்து தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், அவள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. அப்போ இருதயத்தில் ஆண்டவர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிற தேவன். அப்போ உள்ளத்தில் உண்மை இல்லாமல் ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையை நாம் அடையவே முடியாது. அப்போ முதலாவது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். எனவே பாவம் அவரை ஏற்றுக்கொண்டார், பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார், அது பாவ நிவர்த்தி செய்து விட்டார். அந்த இயேசு ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நாம் தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடைந்து விட்டோம். ஆனால் அது அடைந்ததோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் போய்விடக்கூடாது. தொடர்ந்து அவர் மூலமாக தான் இந்த கிருபையில் பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர். அவர் தான் நமக்காக மத்தியஸ்தர். 1 தீமோத்தேயு 2:4-5 வாசிக்கும். தேவன் ஒருவரே எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்குகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனாலே முதலாவது இயேசு ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இன்றைக்கு அவர் தான் மத்தியஸ்தர். அதனால் ரோமரில் வாசிக்கிறோம், இயேசுவை மறித்தவர், அவரே எழுதும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் அங்கே இருக்கின்றார். அந்த பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறபடினாலே அவர் இருக்கிறதுனால தான் நாம் அவருடைய சமூகத்தில் போக முடியுத ஒழிய வேறு எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய சமூகத்தில் கிருபாசனத்தினை கிட்டி சேரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. அதான் எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போன இயேசுன்னு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே 4:14 வாசிப்போம். ஹீப்ரூ சாப்டர் 4:14 onwards. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். அதனால் தைரியமாய் நாம் போகலாம். ஏன்னாக்கா நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சபைகளாக இருந்தாலும் அவருக்கு நமக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை நாம் கடைபிடித்து விட்டால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அந்த நம்பிக்கையிலே துணிகரமாக இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் கிட்டி சேர்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஏற்படைய நிலையை அடைய முடியாது. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். நம்ம தேவனுடைய சமூகத்தில் மட்டும் நம்முடைய பக்தியை நிலைநிறுத்துவோமானால் ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்ப்பார், ஆவியை நிறுத்து பார்க்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். உள்ளப்பூர்வமாக தொழுது கொள்கிறார்கள். ஆனால் உள்ளப்பூர்வமாக தொழுது கொள்கிற அந்த வார்த்தைகள் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரீதியாக இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அது உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மையோடு தான் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு கூட போகணும். அந்த பயபக்தியோடு கூட ஆண்டோட சமூகத்தில் கிட்டி சேர வேண்டியது அவசியம். ஆண்டவர் சொல்கிறார், பழியே இல்லை இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
ஏன்னா எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாக இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் என்பதை ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை வைத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் பிரவேசிக்கிறோம் என்பது முக்கியம். முதலாவது இயேசு ஏற்றுக்கொண்டதினாலே ஆண்டவரோட சமாதானம் கிடைச்சிருச்சு. ஆண்டோட சமூகத்தில் அந்த கல்லன் ஆண்டோடைய பரதகதியிலே ஆண்டோட சமூகத்துக்கு பிரவேசித்து விட்டான். அதே பாக்கியம் நமக்கு கிடைச்சிச்சு. ஆனால் அனிதின வாழ்க்கையிலே நாம் எப்போதும் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் ஆண்டவருக்கு ஏற்புடையதை செய்து கேட்டும். இதுதான் ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். ஸோ ப்ரிவிலேஜ் ஆஃப் எக்ஸ் அவனுக்கு கிடைக்க சாக்கியம் என்ன? ஒருவேளை நாம் தவறு செய்தால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்துவிட்டால், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசிரியர். ஹி இஸ் சின்லெஸ் அண்ட் சிம்பத்தட்டிக். அவர் பாவம் இல்லாதவர், நமக்காக பரிதபிக்கக்கூடியவர். எனவே அவர் இருக்கிறபடியினாலே அந்த ஆண்டவருடைய பிரதான ஆசாரியர் நிமித்தமாய் நாம் அவருடைய சமூகத்தில் போய் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னாக்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். 1 John chapter 1 verses 7 onwards. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எனவே நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, வக்கீல் அட்வொகேட்டாக இருக்கிற மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஸோ வி ஹேவ் தட் ப்ரிவிலேஜ். அந்த ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் முதலாவது அந்த இயேசுவின் மூலமாக தான் நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையனாக மாறினோம், நீதிமான் ஆக்கப்பட்டோம். ஆனால் நீதி நமக்கு கிடைச்சதுன்றதுனால நம்ம ஒரு முதலாவது இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணுகிற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தில் நான் ஜெபிக்கும்போது, துதிக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கிரிகளை செய்யும்போது விசுவாசத்தினாலே ஒவ்வொன்று தேவனுடைய வேத வசனத்தை அடிப்படையிலே செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் வேதம் கூறுகிறது, விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம் தான். வேதவசனத்தின் அடிப்படையிலே எல்லாம் செய்யப்பட வேண்டியது அவசியம். மனிதனுடைய கொள்கையின் அடிப்படையிலேயோ சுயநீதியின் அடிப்படையிலோ ஒருபோது செய்யப்படக்கூடாது. அதனால் வி ஹாவ் தட் ப்ரிவிலேஜ், ஸ்லாக்கியம். அதனால் ஆண்டவருக்கு இடத்துல போகும்பொழுது அவருடைய கிருபாசன தண்டிலே கிட்டி சேரலாம், எப்போ வேண்டுமானாலும் போகலாம். அதனால் கண்களை மூடி இதயத்தை தாழ்த்தினமா ஆண்டவருடைய சமூகம், அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு இயேசு மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நீதிமான் ஆக்கப்பட்டதுனால கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். அடுத்தபடியாக நான் வாசிக்கும்போது அதே ரோமருக்கு 5ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக வாசிக்கிறோம். இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் எதற்காக நமக்கு கொடுத்துருக்கிறார்? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினபடினாலே அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமன் chapter 5 verse 2 onwards. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அடுத்த காரியம் என்ன வாசிக்கணும்? அவர் ப்ராஸ்பெக்ட், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, நாம் தேவ மகிமை ஒரு நாளிலே நம்ம அடைவோம். ஏன்னா தேவன் நம்மை நித்திய மகிமைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம். நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்க சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அதனால் அந்த நம்பிக்கையோடு கூட தான் நம்முடைய வாழ்க்கையிலே, அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆவியானவர் அதை தான் நமக்கு ஏவுகிறார், அதை தான் தூண்டுகிறார். அதனால் அந்த தூண்டுதலின் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்போடு கூட தான் நாம் வாழ வேண்டியது அவசியம். இன்றைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரும் காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இன்றைக்காக இல்லை, நித்தியத்தின் மேலே இருக்கணும். இப்போ 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 2வது வசனம் வாசிக்கிறோம். தேவனே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையின் சமானம் பெருக கடவது, இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். தொடர்ந்து அதை வாசிக்கும் போது 2 பேரை தொடர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனம் வாசிக்கிறோம். 2 Peter chapter 1 verse 5 onwards.
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா தான் கிருபையின் சாமானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருக முடியும். பக்தியினாலே பெருகாது. நான் சும்மா அடிக்கடி அநேக சோத்திரம் சொல்கிறதுனால கிருபை பெருகவே பெருகாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு எவன் மேல் இறக்க நான் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எவன் மேல் இறக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இறக்கமாக இருக்கிறார். எவன் மேல் கிருபியாக இருக்க சித்தமாக இருக்கிறார், கிருபியாக இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஆயினாலே நாம் ஏறெடுக்கிற ஜெபமோ நாம் செய்கிற ஒரு கிரிகைகளோ ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருந்தால் கிருபை கிடைக்கும். அதே இது நாம் செய்கிறதுனாலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் நாம் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு போகிறோம். ஏன்னா நாம் ஆண்டோடைய வழியை விட்டு விலகி போகிற மக்களாய் காணப்படுவோம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு. அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், என் வழிகளை அறியாதவர்கள் என்றும், என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். நமக்கு சபையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நீதிமொழியிலே நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய எதிர்பார்ப்பு நித்திய மகிமையாக இருக்கணும். 1 Corinthians 15:19 வாசிக்கிற இம்மைக்காக மாத்திர கிறிஸ்து இயேசு மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரும் காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். மற்ற எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க? அவரவர்கள் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வைத்து அவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை வைக்கிறார்கள், வேண்டுதலை வைக்கிறார்கள், பொருத்தனை செய்கிறார்கள், எல்லாம் எவ்வளோ பரிகாரம் செய்கிறாங்க. இதெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கை, அது இம்மைக்காக. ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை இம்மைக்காக அல்ல, நித்தியத்துக்காக. அதான் அந்த வசனத்தில் வாசிக்கிற தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! எனவே இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். இயேசு உயிர் திறந்தாவிட்டால் நீ உங்கள் விசுவாசம் விருதா. அது 1 Corinthians 15:14 வாசிக்கிறோம். கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் விசுவாசம் விருதா, என்னுடைய பிரசங்கமும் விருதா என்று சொல்லி பவுல் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே இயேசுவின் மேலே வைக்கிற நம்பிக்கை, இந்த இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாக்கியம், ஆசீர்வாதங்கள், அது நித்தியத்துக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. உதாரணமாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிப்போம். 1 John chapter 3 first 3 verses. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். எனவே அவருக்கு ஒப்பாய், அவர் எப்படி மகிமையிலே அவர் வீற்றிருக்கிறார் அதே மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதை ஆண்டவர் தரப்பு. அவருக்கு ஒப்பாக அதே மகிமைக்குள்ளே தான் நானும் பிரவேசிக்க போகிறோம். அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஆதி பிதாக்கள் செய்த காரியம். அவர் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். ஆதலால் தேவன் அவருடைய தேவன் என்று சொல்லிக்கல வெட்கப்படலையா. அந்த விசுவாசத்தோடு கூட தான் நான் வாழ வேண்டியது அவசியம். ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிற ஒரு ஆண்டவர், அதை முடிக்கிற ஒரு ஆண்டவர். இடையிலே தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். தேவன் மேலே விசுவாசம் வைத்து நீதிமான் ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் மனித கொள்கையின் மேலே நம்பிக்கை வைத்து அதை செஞ்சுட்டால் தேவன் அதுக்கு பிரியமாக இருக்கணும் ஒருபோதும் எண்ணி விடக்கூடாது. அந்த ப்ராக்டிக்கல் ஃபெய்த், டெய்லி ஃபெய்த், அது அனுதின வாழ்க்கையிலே ரட்சித்தவர் முற்றுமுடி ரட்சிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தோடு நாம் போக வேண்டியது அவசியம். ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு நித்திய மகிமை. அதுதான் அட்லீஸ்ட் அவர் ப்ராஸ்பெக்ட் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 1 Thessalonians 1:10 வாசிக்கிறோம். இனி வரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி ரட்சிக்கிறவமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதே அவர்கள் அறிவிக்கிறார்களே. இன்னும் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எனவே இயேசு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தது இம்மைக்காக அல்ல,
நித்தியத்துக்காக, நித்திய மகிமைக்காக நம்மை ஒப்பு கொடுத்தார். எனவே அந்த தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று அந்த பவுல் என்ற பக்தன் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஏன்னா ஆபிரகாம் தேவனுக்கு வாக்கு பண்ணினதை அவர் விசுவாசித்தார். நமக்கு தேவன் வாக்கு பண்ணினது நித்திய ஜீவன். அந்த வாக்கு தத்தத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அந்த நித்தியத்தின் மேலே தான் நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியம். நாம் கிட்ட பார்வை நமக்கு இருக்கக்கூடாது, தூர பார்வை இருக்க வேண்டியது அவசியம். தூர பார்வைனாக்கா நித்தியத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினதை 1 Corinthians 2 வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் தேவன் தம்மில் அன்பு கூறலுக்கு ஆயத்த பண்ணினவைகளை ஒருடைய கண்களும் கண்டதில்லை, ஒருடைய காதுகளும் கேட்டதில்லை, ஒருடைய இருதயத்திலும் தோன்றினதில்லை, நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே அவளை வெளிப்படுத்துகிறார். ஜென்ம சுவாபம் ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது அவன் பைத்தியமாக தோன்றும். உலகத்தில் இருக்கிற ஆவி வைத்து உலகத்தின் காரில் அறிந்து கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாம் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஜென்ம சுவாபத்தோடு கூட உலக அறிவை வைத்துக்கொண்டு இவைகளை ஒருபோது நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவைகளினால் ஒருபோது ஆண்டோருக்கு ஏற்படைய நிலையை அடைய முடியாது. நம்முடைய பிரயாசங்கள் அல்ல, கர்த்தருடைய இரக்கம் கிருபை மிக மிக முக்கியம். ஸோ அவர் ப்ராஸ்பெக்ட், நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, அந்த எதிர்பார்ப்பை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம் வாசிக்கலாம். கொலோசியன் சாப்டர் 2 verses 6, 7 and 8. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எனவே நம்முடைய நம்பிக்கையானது, நம்முடைய எதிர்பார்ப்பானது இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைச்சதாக இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு சபையினுடைய போதனையின் அடிப்படையில் இருக்கவே கூடாது ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே. அதனால் அவர் ப்ராஸ்பெக்ட், நம்முடைய எதிர்பார்ப்பு. கடைசியாக வாசிக்கும் போது அவர் ப்ரிப்பரேஷன், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிற ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் தொடர்ந்து வாசிப்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ மகிமை அடைவோம் நம்பிக்கையோடு நின்று விடல. அதற்கு என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் ஒரு விசுவாசியை அதற்கு ஆயத்தப்படுத்துகிறது தான் முக்கியம். இது இந்த ப்ரிப்பரேஷன், அவர் ப்ரிப்பரேஷன். அப்போ எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? உபத்திரவம் பொறுமை, பொறுமை பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று அறிந்து நாங்கள் உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். நான் ஏன் உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுற? நம்முடைய அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையை செய்வோம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பேதுரு இதை எழுதும் பொழுது வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து பேதுரு சொல்லுகிற காரியங்களை கவனிப்போம். 1 Peter chapter 1 verse 5 onwards. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்போ ஆத்தும ரட்சிப்பு தான் மிக மிக முக்கியம். அந்த ஆத்தும ரட்சிப்பை தான் ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளிலே நாம் அந்த ஆத்தும ரட்சிப்பை அடைந்தோம். அந்த நீதியை நாம் அடைந்தோம். தேவனுக்கு ஏற்புடைய நிலை அடைந்த நாம் தொடர்ந்து அந்த தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே நிலைத்திருந்து போவோமானால், விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அந்த வாக்கு தத்தத்தின்படியே நாம் அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க பாத்திரவான்களாக இருப்போம். அதனால் எதிர்பார்ப்பு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆசை மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, அதற்கு ஆயத்தம் இருக்கணும். மத்திய 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 10 கன்னிகைகள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் வருகை மணவாளனை எதிர்கொண்டு புறப்பட்டு போகிறாங்க. அந்த 10 கன்னிகைகளுக்கு ஆசை இருந்துச்சு, ஆனால் ஆயத்தம் இல்லை. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்.
அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஆசையும் எதிர்பார்ப்பு இருந்து பிரயோஜனம் இல்லை. அதற்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் சாப்டர் 5 verse 4 onwards. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். எப்போதும் கர்த்தருக்கு பிரியமாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே சரீரத்தில் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நமக்கு இந்த உலகத்தில் எதுக்கு நாம் எதிர்பார்க்க கிடைச்சாலும் கிடைக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. தேவன் நமக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயமாக நாம் அடைவோம். அதனால தான் யோபு சொல்கிறார், என் மீட்பு உயிரோடு இருக்கிறார், என் சொந்த கண்களாலே நான் அவரை காண்பேன் என்று சொல்கிறார். இந்த தோல் முதலானவர்கள் அழிந்து போனாலும் நான் ஒரு நாளில் ஆண்டவர் என்னை உயிரோடு எழுப்புவார், அந்த என் கண்களினாலே அவரை மீட்பரை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறதை நான் பார்க்கிறேன். பவுல் அதனால தான் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி காருகிறோம். அப்போ சாவு எப்படி ஆதாயமாகும்? அழிந்து போகிற வாழ்க்கையிலேருந்து நிலையான வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். மகிமை இழந்து போன வாழ்க்கையிலேருந்து மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை ஜென்ம சரீரம் அழிய போகுது, ஆவிக்குரிய சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவரோடு என்றென்றைக்கு மகிமையில் வீட்டிருக்க போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு நாம் வாழ்வோமானால் அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தம் அவசியம். உலகத்தில் ஒரு பையன் படிக்கிறான், நல்ல ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் ஆசை இருக்குன்னா அதற்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க பள்ளிக்கூடத்தில் அவர்களுக்கு நிறையா பயிற்சி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பயிற்சி இல்லாமல் அவர்களுக்கு தேர்ச்சி பரீட்சையெல்லாம் வைக்கிறத பார்க்குறோம். அதற்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கொஸ்டின் வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லி வைக்கிறாங்க. இது இல்லாமல் டியூஷன் சென்டரில் போய் அங்கே பேரை படித்து அங்கேயும் எழுதுகிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையில் அநேக மாடல் கொஸ்டின்ஸ் எடுத்து அது எழுதி பார்க்குறாங்க. எதுக்குனாக்கா ஃபைனலாக ஒரு எக்ஸாம் வரப்போகுது, அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த குறிக்கோளோடு கூட தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதே தான் பவுலுங்க சொல்கிறார், தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று அறிந்து, அந்த அறிவு நமக்கு இருந்துச்சுனாக்கா உபத்திரத்தில் என்ன பண்ணுவோம், மேன்மை பாராட்டுவோம். அந்த அறிவு இருக்குது. அதனால தான் இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், என்ன நிமித்தம் ஜனங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யா சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொன்னார். அப்போ நம்முடைய பலன் இம்மைக்காக அல்ல, நாம் பலன் பரலோகத்தில் அடைய வேண்டியது அவசியம். அதற்குரிய பலனை நிச்சயமே ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே தான் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, ஆவியினும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசி தடாமல் விசுவாசி நடக்கிறோம். எனவே அதற்கு ஆயத்தம் என்பது வெறும் பக்தியாகவே இருந்து போகிறதல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணும். ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர கிருபை சமானம் பெருகும். எந்த அளவுக்கு? எபேசியர் 4:11-13 வரைக்கும் வாசிக்கும்போது, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். எபிரேயர் 6:1-2 வசனம் வாசிக்கிறோம், பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்க இவ்விதமாக வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கப்படினா, மாம்சத்திலும் ஆவியில் உண்டான எல்லா அசுசி நீங்கள் பரிசுத்தமாகவே தெய்வ பயத்தோடு கூட பூர்ணப்படுத்த கடவோம். ஏன்னா வெளிப்படத்தில் 22 சொல்கிறார், அநியாயம் செய்யணும், அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கணும், அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதாவது இன்னும் பரிசுத்தம்னாக்கா அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலேயே, நீதிமானாக்கப்பட்ட நிலையிலே தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும். இதோ அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது சொல்கிறார். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம். அவர் ப்ரிப்ரேஷன், நம்ம ஆயத்தம், அது மிக மிக முக்கியம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே செய்கிறார். நடக்க வேண்டிய நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவர் நான் சகல சத்தியத்தை நடத்துவார். அதுக்கு தான் நம்ம அபிஷேகம் செய்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது 18 வாசனம் 18, 19, 20. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள்.
ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நாம் இன்றைக்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி ஸ்தோத்திரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். எனவே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவருக்கு ஏற்புடையது என்று எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் பாவிகளாக இருக்கும்போதே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அந்த இயேசுவின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அதோடு கூட நாம் நன்றி விடாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்தாலும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு துதித்தாலும் ஜெபித்தாலும் நம் வாழ்க்கையில் எதை கிரிகள் செய்தாலும் அந்த தேவனுடைய வேதவசனத்தின் அடிப்படையில் விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் அதை செய்யும் பொழுது அது தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இவ்விதமாக ஆவியானவர் நம்மை நடத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா நித்திய மகிமைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டுமென்றால் நமக்கு உதவியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உதவியை நாம் நாடி ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோமானால் நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை அந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இந்த நாளிலே நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்தி நான் சோத்திருக்கிறேன். ஐயா ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்துக்கு ஆண்டவரே சாட்சியாக முன்னுதாரணமாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் நீர், அதை முடிக்கிறவர் நீர். எனவே நீர் முடிக்கிற வரைக்கும் அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருந்து காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து ஆண்டவரே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டுப்போக பின்வாங்கலாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொன்னபடியே ஆத்துமா ஈடேற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ உதவி செய்யும். வீட்டு விலகாத இறுதியத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.